Hello viewers, happy day to all once again. You know very well about myself. This is LK Rajesh from Vidya Lakshmi Matriculation Higher Secondary School. We are already discussed that previous video for class 10, unit number 10, types of chemical reaction. இந்த type of chemical reaction lessonல நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். In case of எதனா டவுட் இருந்துச்சு அதில் அப்படின்னு சொன்னால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நம்ம சேனல்லையும் சரி என்னோட விஷுவல்ஸையும் சரி லைக்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சரியா? மோரோவர் நம்ம ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கெமிக்கல் ரியாக்ஷனை என்ன அப்படின்ற டேட்டாவை கிளியராக பார்ட் 1ல் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் தென் பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அதில் இருக்கிற 5 டைப்ஸில் 2 types பார்த்துருக்கோம். One is on combination reaction and another one is on decomposition reaction. இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. And then part 3ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் remaining part of types of reactions பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னு சொன்னால் simple displacement reaction, double displacement reaction and combustion reaction பார்க்க போகிறோம். சரியா? லெசனுக்கு போகலாமா? சரி, நம்ம போன பிறகு இது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும், எந்த டவுட்ஸும் இருக்காது அப்படின்னு நம்புகிறோம். கிளியராக ஃபுல்லாக விஷுவலில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் கிளியராக புரியும். சரியா? ரைட் நவ் ஃபஸ்ட் திங் 5 types of chemical reaction based on that rearrangements of atoms அப்படின்னு பார்க்குறதுல நம்ம அடுத்து பார்க்க போகிறது single displacement reaction. What is mean by that single displacement reaction? We just want to see that heading. Single mean one. Displacement, it can be replaced one to another. அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் which one of that metallic material it's more reactive than another on that substance it can be replaced to other. So that's why this is known as single displacement reaction. Okay, no, so அந்த ஹெட்டிங்கை வச்சு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்படி பார்க்கும்போது see that simple equation method for this. ஏபின்றது ஒரு காம்பவுண்ட். ஓகே, ஏபின்றது ஒரு காம்பவுண்ட். அதில் ஏ அண்ட் பின்றது காம்போனன்ட்ஸ். ஓகேனோ, அது கூட ஒரு சின்ற மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணுறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஏபியில் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணிட்டு அண்ட் தென் பிசியை அட்ராக்ட் ஆகுது. அப்படி பிசியை அட்ராக்ட் ஆகிட்டு வேற ஒரு காம்பவுண்டை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கிற காம்பவுண்ட் ஏபியோட ப்ராப்பர்ட்டியும் அங்கே ப்ரொவைட் ஆன பிசின்ற காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட் டு ஈச் அதர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சேஞ்சிங் த காம்பனன்ட் ஆஃப் த காம்பவுண்ட். இங்கே காம்பவுண்டில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபின்ற 2 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கு. எஸ், இங்கே ஏபின்ற காம்பவுண்டில் இருக்கிறதுல ஏபின்ற காம்போனன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ப்ரொவைட் ஆன காம்பவுண்ட் பிசியில் பிசின்ற 2 டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதனால் அது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ட்ரேட்டாக இருக்கும். எப்படி இதை ஆல்ட்ரேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் சின்ற காம்போனன்ட்டு திஸ் இஸ் பிஹேவ் லைக் எ செகண்டரி ரியாக்டன்ட். செகண்டரி ரியாக்டன்ட்டு இந்த பிரைமரி ரியாக்டன்ட்டோட பாண்டை பிரேக் பண்ணுச்சு. ஏன் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஏன்ற காம்போனண்ட்டை விட சின்ற காம்போனண்ட்டுக்கு ரியாக்டிவிட்டி ஜாஸ்தி. அதாவது பிஹேவிங் லைக் எ ஷேரிங் ஆஃப் வேலன்சி. ஷேரிங் ஆஃப் வேலன்சியை ஷேர் பண்ணுற கெப்பாசிட்டி இன்க்ரீஸாக இருக்கிறதுனால இந்த சின்ற காம்போனண்ட் இந்த ஏவை பி கிட்டேருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிசின்ற ஒரு புது காம்பவுண்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இஸ் இட் கிளியர்? அந்த பிசின்ற நியூ காம்பவுண்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கும் போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பர்ஃபெக்டாக ஏக்கும் பிக்கும் என்டர்லி டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசன்ஸ் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த கிளாரிஃபிகேஷன் ஃபார் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நம்ம இதை ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸில் வச்சு மேட்ச் பண்ண போகிறோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் see like this. The iron it's react with the copper sulfate. It's provided like ferrous sulfate and copper. Because the reason for this is on that copper sulfate. See right now, this is in a blue colored material. It's look like as in a sulfate, and then green colored balls are denoted like as in a copper. And then பாருங்க இந்த pale yellow in color ball வந்து அங்க அட்ராக்ட் பண்ணிட்டு அயானை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அயான் காப்பரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க ப்ராப்பரா ion sulfate, ferrous sulfate convert ஆகுது. This is on a simplest example for single displacement reaction. இதை நம்ம வீட்டிலே கூட செஞ்சு பார்த்துக்க முடியும். பிகாஸ் அயன் நெயில்ஸ் நம்மக்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்குது. இரும்பு ஆணி ஆர் எல்ஸ் எனிதிங் எல்ஸ் அயன் பீசஸ், ஒரு சின்ன ஒரு மெட்டாலிக் அயான் பீசஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அயன் பீசஸ் எடுத்துட்டு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கெமிக்கல் ஷாப்ஸில் போனால் பர்ச்சேஸ் பண்ணலாம்.
அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் எடுத்துட்டோம்னு சொன்னா அதை எடுத்துட்டு நம்ம அந்த அயன் பீசஸ் அதில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, 1 day நம்ம வெயிட் பண்ணணும்னு கூட நெசசிட்டி இல்லை. 2 or 3 hours கொடுத்தா போதும் டைம். அதுக்கு 2 or 3 hours டைம் கொடுத்தா போதும். அந்த அயன் பீஸ் மேலே வந்து ப்ராப்பராக காப்பர் டெபாசிட் ஆகிருக்கும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட கலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அன் ப்ளூ இன் கலர். ஓகேண்ணா, அந்த ஃபெரஸ் மெட்டீரியல் லுக் லைக் அயன் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த அயன் பீஸ் உள்ள போட்டிருப்போம் இல்லையா, அந்த அயன் பீஸ் வந்து அந்த காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற காப்பரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அயன் அங்கே போய் டெபாசிட் ஆகி ஃபெரஸ் சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆனது எப்படி ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்னு சொன்னா, கிரீன் கலர் சொல்யூஷனா இருந்த காப்பர் சல்ஃபேட்டு கிரீன் கலர் சொல்யூஷனா கன்வெர்ட் ஆயிரும். திஸ் இஸ் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அயன் இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் copper from copper sulfate. So this is the simplest evidence for displacement reaction. See for this how it can be displacement. This is on the reactivity series of metals. இதல பாத்தீங்க அப்படினு சொன்னா மேல ஆரம்பிச்சு பொட்டாசியத்துல ஆரம்பிச்சு கோல்ட் வரைக்கும் நம்ம reactivity series கொடுத்திருக்கோம். This is the simplest, easy to identify, easy to remember for the reactivity series of metals. So metals easy நம்ம reactivity identify பண்ணிக்கிறதுக்கு this pictures is used for you right now. On then adala pathinga appdi sonna first thing highly reactive ah irukkuradhu it's look like as a potassium. Then next for that sodium, next of that lithium, calcium, magnesium, aluminum, everything is followed by their own reactivity, followed by that electron sharing behavior. Generally we know for that metals mean it's electropositive nature, it's easy to electron donors. So அதனால தான் அதை என்ன சொல்றோம், reactivity series அப்படி நம்ம கன்சிடர் பண்றோம். So இந்த reactivity seriesல டாப் பொசிஷன்ல இருக்கிற மெட்டல்ஸ் தான் பாட்டம் பொசிஷன்ஸ்ல இருக்கிற மெட்டல்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியும். see like this iron is in here. okay no iron பாருங்க இங்கிட்டு இருக்கு, and then copper பாருங்க பாட்டம் லேயர்ல இருக்கு. then only see iron is here and then copper is here. Copper is in a lesser reactive compared with the iron. So iron is replaced copper from copper sulfate solution. This is the reason for displacement reactions happens. Okay no, so for that next thing, this is the simplest picture representation for you. See for this same as it is for that iron copper displacement reactions wise, magnesium displaced copper from copper sulfate and zinc is also displaced copper from copper sulfate. This is the picture representation for you. நம்ம சொன்னோம் இல்லையா, copper sulfate solution is in a blue in color. பாருங்க ப்ளூவா இருக்கு, iron ல இன்சர்ட் பண்ணிருக்கோம், அதுல காப்பர் பிரசன்ட்டா இருக்கு. and then iron ல இன்சர்ட் பண்ணதும் iron copper sulfate ல இருக்க காப்பரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு டிஸ்ப்ளேஸ் பண்ணிட்டு காப்பர் சல்ஃபேட்ல இருந்து ஃபெரஸ் சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. அந்த காப்பர் எங்க சார் போச்சு அப்படின்னா அந்த அயன் நெயில் மேல brownish கலர்ல டெபாசிட் ஆயிருக்கும். this is simply simplest reaction for single displacement reaction. okay, see for this next we want to discuss like a double displacement reaction. Double displacement reaction is nothing but two metallic substances we can add to each other, it can be replaced to one another. This is also based on that reactivity. See that AB ன்றது ஒரு காம்பவுண்ட் எடுத்துறோம் and CD ன்றது ஒரு காம்பவுண்ட். The components of AB is A and B is on a different metallic materials and CD is on different components of metallic materials. And then A and C is all cations because எந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் பண்ற காம்பவுண்ட் தான் அதல கேட்டியானா பிஹேவ் பண்ணக்கூடிய capacitated material of metal. And then CD ன்றதுலயும் C is a cationic species, that's mean metallic material. And then it provide பண்றது பாருங்க, C it's replaced with the A from AB compound because C is highly reactive than A. Then it's provided like CB and then byproduct is known as A and D. So this is the simplest reaction for double displacement reaction general process. So double displacement reaction mean the two metallic substance is react to each other, it can be replaced one another by the following of higher reactivity series of metals. So for that evident advice we want to discuss like silver nitrate silver nitrate react with the potassium chloride. Silver nitrate react with potassium chloride mean it's forming as in a silver chloride. So how it can be identified mean, see for this in the process, silver nitrate it's in a colorless
and then potassium chloride, it's entered with a solution, it can be provided like a precipitated material. So that precipitation is known as a silver chloride material. When we have to filtrate, mean that silver chloride can be separated by the centrifuge. Is it clear, my dears? Then see for this one more examples for you. This is on a attractive identification for double displacement reaction. This is widely used on that in our laboratory. Okay, no, in higher secondary போறச்சே நீங்க metals identify பண்றதுக்கு test follow பண்ணுவோம். அப்ப அந்த test follow பண்றதுக்கு this is on the using followed by the test identification. See that simplest reaction by that silver nitrate react with the lead iodide. Silver nitrate react with the lead iodide mean it simply provided with yellow color precipitate initially, and then finally they will be provided like golden spangle precipitation. On that golden spangles are known as lead iodide. நம்ம நேர்ல நீங்க விஷுவலா பார்க்கிறதுக்கே இவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. இன்னும் நம்ம நேர்ல பார்க்கறச்சே it's too admired thing. So this is simply carried by that in our chemical reactions followed by that double displacement reaction. Double displacement reaction க்கு நம்ம வைல்டா யூட்டிலைஸ் பண்றது இந்த process தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரியா கண்ணா? So பாருங்க, potassium iodide react with the lead nitrate to provide lead iodide and potassium nitrate. Same acidity is carried by that as silver nitrate. Okay, is it right now? See பாருங்க, colorless solution இருக்கு, அதுல பாருங்க golden spangles form ஆகுது இல்லையா? Is it clear? நம்ம laboratory react பண்ணும்போதும் இதே மாதிரி நடக்கும். சரியா கண்ணா? பாருங்க colorless solutionல colorless liquid pour பண்ணாங்க, pour பண்ணி பார்க்கறச்சே disappear ஆகுது இல்லையா? yellow color disappear ஆயிட்டு golden spangles present ஆகுது. So this is happens like double displacement reaction. It's only carried by that reactivities, higher reactivity series of metals reacted replaced to one to another. This is simply happens in our double displacement reaction, right? Then next we want to see combustion reactions. Combustion reactions is nothing but நம்ம வீட்லயும் பார்க்கிறோம், cooking vessels cook food making processக்கு நம்ம என்ன பண்றோம், குக் பண்றச்சே பார்க்கிறோம் LPG burn பண்ணி தான் நம்ம food cook பண்றோம் இல்லையா? அப்ப அந்த LPG என்னது? This is a hydrocarbon compound. On that hydrocarbon compounds, when it burns with oxygen, they provide enough amount of heat energy, and by that liberated by the byproduct is known as carbon dioxide. So that the burning of LPG is known as an exothermic reaction. So that exothermic reaction li enna nadakudhu appdin sonna, see for this methane, one of the hydrocarbon compound, burns with oxygen to provide a carbon dioxide and hydrogen gases like water material. Parallelly, it's liberated by heat energy. Then only I say this is known as an exothermic reaction. Is it clear? Right now. So combustion reaction, this is the one of the type of reaction based on the rearrangements of elements. Rearrangements of elements in பார்க்கும்போது hydrocarbon compounds oxygen ஓட react பண்ணிட்டு it simply provided carbon dioxide and liberation of heat energy. On that heat energy parallelly going to be happens like a formation of water molecule. இது நம்ம LPG அப்படின்னு கன்சிடர் பண்றதை விட wood materials, விறகு அடுப்பு வச்சிருக்காங்க இல்லையா? அந்த விறகு அடுப்பு வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சில விறகுலாம் burn பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேஸ்டி மெட்டீரியலா லிக்விட் மாதிரி லிபரேட் ஆகும் இல்லையா? This is happens like in our burning of coal. So this is happens of that combustion reaction. Combustion reaction is nothing but it's burning process carried by the hydrocarbon to provide a compound of carbon dioxide in the presence of oxygen that's in getting from our environment. So this is also the one of the type of chemical reactions. On that single displacement, double displacement we all discussed for this, and then finally combustion reactions also over and all. Next we want to discuss like types of reaction based on the direction of the reaction. Types of reaction based on the direction of the reaction. இதுக்கு முன்னாடி பார்த்த 5 ஹெட்டிங்ஸும் பாத்தீங்க அப்படினு சொன்னா this is based on the rearrangements of atoms. இப்போ பார்க்க போற types of chemical reactions எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படினு சொன்னா direction of the reactions ஃபாலோ பண்ணி வர்க் பண்ண போறோம். சரியா? அப்படி direction of that chemical reactions டிபெண்ட் பண்ணி
Types of chemical reactions further two types. One is on reversible reaction and another one is on a irreversible reaction. So first of all we want to discuss like a reversible reaction. Reversible and the word la irukku paranga, reversible or one of the components it's react to each other to provide like as a product material. On that product, so after certain time it can be reproduced. So நம்ம ஒரு reactant எடுத்துக்கிறோம், அது reactionல involve பண்றோம், அது product provide பண்ணுது. அப்படி provide பண்ண product again certain time gap எடுத்து it can be return back. Return back mean original component of reactant. Original component of reactant reproduce பண்ணிருச்சு அப்படினு சொன்னா that type of reactions are known as reversible reactions. Reversible reactions is does not happens in the general reactions. This is only capable for in our laboratory purposes. See right now A and B is a reactant of this process. It's going to be followed by that product of C and D. At that certain time of that, it's written back for this A and B. A and B திரும்ப reverse பண்ணிரும். So A and B, C and D convert ஆனது forward reaction நம்ம consider பண்றோம். C and D again A and B reverse பண்றது backward reaction நம்ம consider பண்றோம். இது particular equilibrium reactions la proper consist ஆகுது அப்படினா நம்ம consider பண்ணிட்டு இருக்கோம். Because of why mean equilibrium reactions mean reactants components oda concentration product components oda concentration when it's maintained like as an equality, then it's known as equilibrium reactions. So reversible reactions generally followed by that equilibrium reactions. Some one of that exceptions reversible reactions are there that is not maintained like as an equilibrium. Okay, no. So this is on that reversible reaction. And then next one of that is irreversible reactions. Irreversible reactions is nothing but நம்ம இப்பதான் பேசணும் இல்லையா, combustion reaction. The one of the wild example for irreversible reactions are known as combustion reactions. Because of that hydrocarbon once நம்ம burn பண்ணிட்டோம், once நம்ம LPG burn பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா it cannot be returned back, right? So அப்ப அது என்ன திரும்ப எடுக்க LPG மாத்த முடியும்? No, not at all. So this is the simplest example for irreversible reactions. So irreversible reactions க்கு சிம்பிளா நம்ம எடுத்துக்க வேண்டியது burning of coal, burning of hydrocarbons like LPG, right now. So that irreversible reaction என்ன அப்படினு சொல்றச்சே reactant components once it's provide the product it cannot be returned back at any one of the time. It's stabilized to provide the product. So stable ஒரு product provide பண்ணிருச்சு அப்படினு சொன்னா it cannot be returned back. So these type of processes are known as irreversible reaction. So பாருங்க நம்ம சொல்லிட்ட burning of hydrocarbon தான் இங்க எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணிருக்கோம். Methane react with oxygen to provide carbon dioxide and water molecules. Balancing equation is like right now one carbon in reactant side same as it is one carbon in carbon dioxide. So it's balanced. Next one of that hydrogen. Hydrogen 4 components in that methane compound for reactant side. On product side mean water molecule it's a 2 water molecules. So 2 into 2 4. So hydrogen is also balancing like this. Then next for this oxygen. Oxygen in reactant side molecule of oxygen mean 2 components of oxygen, 2 molecules. So 2 2s are 4. 4 in reactant side same as it is 2 oxygen from carbon dioxide and 2 oxygen from water molecule. So balancing equation is perfectly capable for in our irreversible reactions. Irreversible reaction க்கு சிம்பிளா நம்ம பார்க்க வேண்டிய எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினு சொன்னா coal, burning of coal னு சொன்னோம் இல்லையா, at the same thing one more thing is also happens like this. This is a rust formation. So rust formation பாத்தீங்க அப்படினு சொன்னா rust formation is also happens like that. Two types of rusting processes. One is on dry process and wet process. ரெண்டும் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். Iron pieces, 2 iron equal pieces of iron எடுத்துறோம். 2 equal pieces of iron எடுத்துறோம் அப்படினு சொன்னா ஒன்னு இட்ஸ் ஓபன் என்விரான்மென்ட், வெட்ட வெளியில அப்படியே போட்டு விட்டுறணும். இன்னொன்னு என்ன செய்யணும் அப்படினு சொன்னா இட்ஸ் அனியா வாட்டர் டப் குள்ளார போட்டு விடணும். அப்புறம் ரெண்டுத்திலையும் பார்க்கும்போது ரஸ்டிங் ப்ராசஸ் இருக்கானா எஸ் இட்ஸ் ஹேப்பன்ஸ். அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ் இட்ஸ் தேர். ஸோ ட்ரை ரஸ்டிங் ப்ராசஸ் பார்த்தோம், ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1 or 2 days அது பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இட் வில் பி டேக்கிங் as a minimum for 2 days to rusting. ரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும், பவுடரி சப்ஸ்டன்ஸாக டெபாசிட் ஆயிருக்கும் அந்த சர்ஃபேசஸ் ஆஃப் அயன் பீசஸ். பட் ஆனால் வெட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, வாட்டர் டப்பில் கொடுத்துருக்கோம் பார்த்தியா அந்த அயன் பீஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னாவே இட்ஸ் ஃபார்மிங் as a rusting material. Because how it's forming as a rust mean
iron pieces is instantly absorb that water particles from our environment, then only oxygens are disturbing the component of iron, then it's carried by the oxidation. So iron pieces என்ன ஆறுதுனால ரஸ்டா மாறுது, oxidation processல involve ஆறுதுனால தான் ரஸ்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஆக்சிடேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் அட்ராக்ஷன். நம்ம நார்மல் என்விரான்மெண்ட்டில் எங்கே சார் இருக்குது வாட்டர், நீங்கள் வாட்டர் டப்பில் போட்டிங்க வாட்டரில் இருந்து அட்ராக்ட் ஆச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் எங்கே சார் இருக்குது வாட்டர் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹேர் காம்போசிஷன் பார்க்கும்போதே படிச்சுருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து லோயர் கிளாஸஸ்லேருந்து படிச்சுட்ருக்கோம். 9th ஸ்டாண்டர்டில் இன் பர்டிகுலர்லி ஃபார் தட் மேட்டர் அரௌண்ட் அஸ் அங்கேயும் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அங்கே பார்க்கும்போது ஹேர் காம்போசிஷனில் நைட்ரஜன் இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் காம்பனன்ட், தென் நெக்ஸ்ட் இஸ் ஆன் ஆக்சிஜன், third one is on a carbon dioxide, and the fourth components of rare gases like noble gases, and then dusty particles, water vapors. இது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கிறது தான் ஹேரோட காம்போசிஷன். ஸோ அப்போ அந்த ஹேர் காம்போசிஷனில் இருக்கிற வாட்டரோட அட்ராக்ஷன் அந்த அயன் பீசஸ்க்கு இருக்கிறதுனால தான் ஹேரில் இருக்கிற ஆக்சிஜனோட காம்போனன்ட் அயன் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும், இல்லைனா இன்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ அப்போ அது என்ன ஆகும், ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். ஃபெர்ரஸ் ஆக்சைடாக இருக்கிறத ஃபெர்ரிக் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறது ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். See that for the rust iron surfaces of forming as a rust material. So one day la ஆரம்பிச்சு up to the 22 days வரைக்கும் அதோட resting components ஓட yield it must be increased. Okay, no? So okay, fine. So இந்த content ஓட நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, types of chemical reactionல based on that rearrangements of atom topicல single displacement reaction, double displacement reaction and combustion reaction பார்த்துருக்கோம். And then another phenomenon for types of reaction based on the direction of reaction பார்க்கும்போது reversible reaction and irreversible reaction என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் எதனா டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் Audio Jungle.